வீக்கெண்டில் ஏர்லி மார்னிங் சண்டே ஒரு பைக் ரைட் போயிட்டு அப்படியே சன்ரைஸ்லாம் பார்த்துட்டு நம்ம காஷ்மீர் NH4 பீச் பக்கத்தில் இருக்க இந்த லக்ஷ்மி அக்கா கடைக்கு தான் வந்திருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா சட்டிலாம் வச்சு இதை எரிச்சிட்டு இருந்தாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து அட்லாப்பம் செஞ்சிட்ருக்காங்க. அட்லாப்பம் டிஷ் பார்த்தீங்கன்னா சண்டே மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்கும். ஏர்லி மார்னிங் 2 AM ஸ்டார்ட் பண்ணி உங்களுக்கு 12 PM வரைக்கும் இது கிடைக்கும். இது எப்படி செய்கிறாங்க பார்த்தீங்கன்னா பச்சரிசி, கடலைப்பருப்பு, ரவை, சீனிலாம் போட்டு அதிலே முட்டை போட்டு அப்புறம் தேங்காய், முந்திரி, திராட்சைன்னு எல்லாம் போட்டு சூப்பராக செய்வாங்க. இது எல்லாமே போட்டுட்டு அந்த சட்டியில் ஊற்றி அப்படியே வந்து அதை பேக் பண்ணுறதுக்காக அந்த அடுப்பில் எடுத்து அப்படியே வந்து உள்ளே வச்சிடுறாங்க. அது வந்து வச்சு நல்லா அந்த தேங்காய் சிரட்டை இதெல்லாம் வச்சு நல்லா எரிக்கிறாங்க. எரிச்சிட்டு அதை பேக் பண்ணி அதை அப்படியே எடுக்கிறாங்க. உங்களுக்கு சூடான அட்லப்பம் ரெடி. இது பார்த்திங்கன்னா நார்த் சென்னை மக்களோட மெயினாக பார்த்திங்கன்னா மீனவ மக்களோட ஸ்பெஷல் டிஷ் இது. இது வந்து மீனவ மக்கள் 2 நாள் 3 நாள்லாம் கடலுக்கு எடுத்துகிட்டு போயெல்லாம் சாப்பிட்றாங்க. ஹைலி நியூட்ரிஷியஸ் ஃபுட் இது. அப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து நீங்கள் வெயிட் பண்ணி தான் வாங்கிட்டு போகணும். செம்ம கூட்டம். ஸோ நான் வந்து 1 hour வெயிட் பண்ணி கடைசியாக நமக்கு வந்து பார்சல் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஸோ ஒரு வழியாக நம்ம வாங்கியாச்சு. கிட்டத்தட்ட 1 hour வெயிட் பண்ணி வாங்கினோம். ஏன்னா அவங்க பேக் பண்ணி எடுக்கிறதுக்கே டைம் ஆகுது. இங்கே பாருங்கள், நல்லா தேங்காய், முந்திரி இதெல்லாம் போட்டு நல்லா பேக் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இது நல்ல ஹெல்த்தியான ஃபுட்டுங்க, நல்ல நேச்சுரல் ஃபுட்டு, ரொம்ப பழங்காலத்து ஃபுட்டு. ஸோ மீனவ மக்கள் விரும்பி சாப்பிட்றது. ஸோ நம்மளும் ஒரு வழியாக அட்லாப்பம் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணலாம். இந்த அட்லாப்பம் எனக்கு ரொம்ப பிடிச்சது. பட் ஒன்று வந்து நீங்கள் ஃபுல்லாக சாப்பிட முடியாது, 2 பேர் தாராளமாக சாப்பிட்லாம். ஸோ இது நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா NH4 பீச் பக்கத்தில் ஸ்வாலஸ் பஸ் ஸ்டாப் ஆப்போசிட்டில் லக்ஷ்மி அக்கா கடை கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணுங்கள். பாய்.